ஏதாவது ஒரு வகையில் இந்த கப்பக்கிழங்கை செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து வெயிட் லாஸ் பண்ணுறது ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கும். கண்டிப்பாக இன்னும் நம்ம வந்து தொடர்ந்து பேசலாம். இதில் வந்து இன்னும் கப்பக்கிழங்குல வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் கே, விட்டமின் பி, அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரெக்னன்சி டயத்தில் சாப்பிடக்கூடிய ஃபோலிக் ஆசிட்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து இதில் வந்து அந்த ஃபோலிக் ஆசிடுங்கிறதும் வந்து இதில் வந்து அதிகமாகவே இருக்குது. அதனால் தாராளமாக நம்ம ப்ரெக்னன்சி லேடிஸ் கூட இந்த கப்பக்கிழங்கை வந்து நல்லா அதிகமாகவே எடுத்துக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அதனால் அது குழந்தைக்கும் கூட ரொம்ப ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அதனால் யார் யார் சாப்பிடக்கூடாதுங்கிறதையும் நான் சொல்லிட்டேன். மீதி இருக்கிறவங்க எல்லாருமே சாப்பிடலாம். மெயினாக வந்து ஸ்ட்ரோக் பிரச்சனை, அதாவது பக்கவாதம் அந்த மாதிரி வந்தவங்க மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. சுகர் பேஷண்ட்ஸ் வந்து எடுத்துக்கலான்னா ரொம்ப லைட்டாக எடுத்துக்கோங்க. ஏன்னா இதில் வந்து கார்போஹைட்ரேட் வந்து அதிகமாக இருக்குது. அது வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதனால் வந்து தான் இதை வந்து அதிகமாக எடுத்துக்கிடக்கூடாது சுகர் பேஷண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதையும் வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சமையலுக்கு, அது மாதிரி இந்த மாதிரி பாடி லோஷன் அந்த மாதிரி இதெல்லாம் தயாரிக்கிறதுக்கு கூட இந்த மரவள்ளிக்கிழங்கு மாவு வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ரொவிஷன் ஸ்டோர்லலாம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மைதா மாவு, கோதுமை மாவு கிடைக்கிற மாதிரியே மரவள்ளிக்கிழங்கு மாவும் வந்து கிடைக்கிது. அதில் கூட நம்ம வந்து ஒரு சப்பாத்தி அந்த மாதிரி ஏதாவது செஞ்சு சாப்பிட்றது இன்னும் கொஞ்சம் வந்து ஒரு ஹெல்த்தியானதாக இருக்கும். ஒரு வேளை சப்போஸ் உங்களுக்கு வந்து மரவள்ளிக்கிழங்கு வந்து கிடைக்கல அப்படின்னா மரவள்ளிக்கிழங்கு மாவுனே வந்து கடையில் கிடைக்கிது. அந்த மாதிரி இதை வாங்கி வச்சுக்கிட்டு கூட ஒரு கஞ்சி செஞ்சு சாப்பிடலாம், ஒரு சப்பாத்தி மாதிரி ஏதாவது ரெடி பண்ணி சாப்பிடலாம். அதுவும் வந்து அதே அளவுக்கு ஹெல்த்தியானதாக தான் இருக்கும். அதனால் இதையும் வந்து நீங்கள் இந்த நேரத்தில் தெரிஞ்சு வச்சுக்கோங்க கண்டிப்பாக. இப்போ வந்து நம்ம தங்கம் சிஸ்டர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, கப்பக்கிழங்கு பிளாக் டீ சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக சிஸ்டர், இந்த 2 வீடியோ இந்த 2மே சேர்த்து நானே வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். கண்டிப்பாக எங்கள் வீட்டில் வந்து எப்போதுமே வந்து கப்பக்கிழங்கு வேக வச்சு சாப்பிடும்போது எங்கள் வீட்டில் குழந்தைங்க வந்து மற்ற நாள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் டீ குடிக்க மாட்டாங்க. ஆனால் அந்த கப்பக்கிழங்கு செய்யும்போது மட்டும் கண்டிப்பாக பிளாக் டீ தான் கேட்பாங்க. அந்தளவுக்கு அதோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக இது வந்து கேரளாலையும் வந்து ஒரு ஃபேமஸான ஒரு இதுன்னு சொல்லலாம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா டீ கடைகளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கப்பக்கிழங்கு வந்து மார்னிங்கே வந்து ரெடி பண்ணியே வச்சுருப்பாங்க. நம்ம ஊர் சைடு எப்படி வடை போண்டான்னு நம்ம ரெடி பண்ணி டீ கடைகளில் இருக்குமோ, அதே மாதிரி அவங்க ஊர் கேரளா மாநிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கப்பக்கிழங்கு வந்து ஸ்பைசஸ்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. இல்லை அப்படியே கூட வேக வச்சும் கொடுப்பாங்க. அந்த அவங்க வந்து காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் டீயோட இந்த இது செஞ்சு அதை வாங்கி சாப்பிடுவாங்க. உண்மையிலே அது வந்து உண்மையிலே ரொம்ப நல்லதும் கூட. அதனால தான் அவங்களுக்கு வந்து முடி வளர்ச்சியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேரளா மாநிலத்தில் உள்ள பெண்களுக்கு வந்து முடி எப்போதுமே ரொம்ப அதிகமாக நல்லா சூப்பராக இருக்கும். உங்களுக்கே தெரியும். அதுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி அவங்களோட உணவு பழக்கங்கள் தான். அதில் வந்து இந்த கப்பக்கிழங்கும் வந்து ஒரு முக்கியமான பங்குன்னு சொல்லலாம். ஏன்னா இது வந்து முடி வளர்ச்சிக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதையும் வந்து இந்த நேரத்தில் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஒரு கப்பக்கிழங்கு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இதை விட வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மெடிசின்ஸுக்கும் அதிக அளவு யூஸ் பண்ணுதாங்க. இதுவரை நம்ம தெரியாத ஒரு விஷயத்தை நான் இப்போ உங்கள் கூட ஷேர் பண்ணுதேன். இன்னும் நம்ம வந்து தொடர்ந்து பேசலாம். ஓகே. இப்போ வந்து நம்ம தங்கம் சிஸ்டர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஆமாம் அந்த வீடியோ பார்த்திருக்கிறேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக சிஸ்டர், அதெல்லாம் நான் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு ஒரு 4-5வது வீடியோவாகவே நான் போட்டிருந்தேன். உண்மையிலே நமக்கு வந்து அது ரொம்ப சூப்பராக தான் இருக்கும். அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மரவள்ளிக்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா லிக்விடாக நம்ம வந்து நிறைய மெடிசின்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்களாம். அதாவது அதை வந்து ஒரு சாறு மாதிரி எடுத்து அதில் மற்ற கெமிக்கல் எல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணி அதை வந்து மெடிசின்ஸுக்கும் ரொம்ப யூஸ் பண்ணுதாங்களாம். நம்ம வந்து நார்மலாக ஒரு உடம்புக்கு முடியலை, வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வந்ததுனாலே உடனே நம்ம என்ன செய்வோம், அதாவது ட்ரிப்ஸு போட்டிருக்காங்கன்னு நிறைய இடங்களில் நம்ம சொல்லுவோம். குளுக்கோஸ் சேர்த்துதாங்கன்னு சொல்லுவோம். அது வந்து இதுதான். அது வந்து இவ்வளோ நாளாக நமக்கு இது தெரியாது. கண்டிப்பாக அதை வந்து அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த ட்ரிப்ஸு போடுறதுல அந்த குளுக்கோஸில் வந்து அதாவது இந்த மரவள்ளிக்கிழங்கோட ஒரு சாறு தான் அவங்க வந்து மற்ற கெமிக்கல்லாம் ஆட் பண்ணி அதை குளுக்கோஸாக மாற்றி தான் அதை வந்து நம்ம உடம்புக்கு வந்து ஏற்றுது.
தாங்க. நம்ம உடம்புக்கு வந்து உடனடியா வந்து எனர்ஜி குடுக்குறதுக்கு அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்.